சினிமாவில் எத்தனையோ கதாநாயகிகள் வாராங்க போறாங்க. ஆனா எப்பவுமே கதாநாயகியா இருக்கிற மாஸ் கெத்தோட டொப்ல இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது நம்ம த்ரிஷா மட்டும்தான். வெற்றிகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு சர்ச்சைகளும் கிசுகிசுகளும் அவங்கள சுத்தி இருந்துட்டே இருந்தது. இதோட த்ரிஷாவோட சாப்டர் க்ளோஸ் அப்படி நினைக்கும் போது ஒரு மாசான கம்பேக் கொடுத்தாங்க த்ரிஷாவோட லைஃப்ல நடந்த பல சர்ச்சைகள் என்னென்ன, இதையெல்லாம் த்ரிஷா எப்படி கூலா கையாண்டாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சர்ச்சைகளின் நாயகி த்ரிஷாவோட நமக்கு தெரியாத பல ரகசியங்களை பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து மாடலிங் மேல இருந்த ஆசையால மிஸ் சென்னை வின் பண்றாங்க த்ரிஷா. அதுக்கப்புறம் ஜோடி படத்துல சிம்ரனுக்கு ஃப்ரெண்டா ஒரு குட்டி ரோல்ல நடிக்கிறாங்க. மௌனம் பேசியதே படத்துல ஒரு கதாநாயகியா வராங்க. சாமி கில்லி படங்களுக்கு அப்புறம் த்ரிஷா தொட்டதெல்லாம் பொன்னாச்சு. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு பக்கமும் டாப் கதாநாயகர்களோட ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அசைக்க முடியாத ராணியாவே மாறினாங்க. புகழ் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போச்சோ அதே ஸ்பீட்ல சர்ச்சைகளும் அவங்கள தேடி வர ஆரம்பிச்சது. த்ரிஷாவோட ஆரம்ப காலத்துல அவங்கள பத்தி வந்த முதல் மிகப்பெரிய சர்ச்சை ஒரு குளியல் வீடியோ லீக் ஆனதுதான். அப்போ இன்டர்நெட் வர ஆரம்பிச்ச நேரம். அந்த நேரத்துல த்ரிஷா மாதிரி இருக்கிற ஒரு கதாநாயகினோட வீடியோ வெளியாகிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. த்ரிஷாவோட சினிமா வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா த்ரிஷா இதுக்கெல்லாம் பயந்து ஓடிடல. அது நான் இல்ல, என்ன பழிவாங்க யாரோ இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு மீடியா முன்னாடி தைரியமா வந்து பேசினாங்க. அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாங்க. அந்த இள வயசுல அந்த பிரஷரை அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அவங்களோட போல்டான கேரக்டரை அப்போ எல்லாருக்குமே புரிய வச்சது. சினிமாவில் ஒரு நடிகை டொப்ல இருக்கும்போது கூட நடிக்கிற கதாநாயகர்கள் கூட லிங்க் பண்ணி பேசுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா த்ரிஷா விஷயத்துல அது கொஞ்சம் அதிகமாவே நடந்தது. குறிப்பா ராணா மற்றும் த்ரிஷாவுக்கும் இருந்த லவ் பல வருஷமா மீடியாவில் ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இந்திய சினிமாவே எதிர்பார்த்து இருந்துச்சு. பல பார்ட்டிகள், அவார்ட் ஃபங்க்ஷன், அவங்க ஒன்னா சுத்தின போட்டோஸ் வெளியாகி வைரல் ஆச்சு. ஆனா திடீர்னு இவங்க காதல் பிரேக்கப் ஆச்சு. இதுக்கு நடுவுல தான் பாடகி சுசித்ராவோட எக்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து சுசி லீக்ஸ் அப்படின்ற பேர்ல பல பிரபலங்களோட போட்டோஸ் வெளியாகி தமிழ்நாட்டையே உலுக்கினது. அதுல ராணாவும் த்ரிஷாவும் க்ளோஸா இருக்கிற ஒரு போட்டோவும் வெளியாகி த்ரிஷாவோட பெயரை டேமேஜ் பண்ண பார்த்தது. ஆனா அப்பவும் சைலண்டா தான் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி அந்த புயலை கடந்து போனாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவுக்கு பிசினஸ் மேன் ஒருத்தரோட கிராண்டா நிச்சயதார்த்தம் நடந்தது. பாடா, த்ரிஷா ஒரு வழியா செட்டில் ஆக போறாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சில மாதங்கள்லயே அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. ஏன் கல்யாணம் நின்னது அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் வெளியாச்சு. அந்த பிசினஸ் மேனோட குடும்பத்துல த்ரிஷாவை கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாதுன்னு சொன்னதாகவும், ஆனா த்ரிஷாவுக்கு ஆக்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டதாகவும் பேசினாங்க. எது எப்படியோ தன்னோட சுயமரியாதையும் தன்னோட கனவையும் விட்டு கொடுக்க விரும்பாத த்ரிஷா அந்த கல்யாணத்தை போல்டா வேணாம்னு முடிவு பண்ணி வெளியே வந்தாங்க. அதுதான் த்ரிஷா லைஃப்ல அவங்க சந்திச்ச மிக ஆபத்தான, அவங்களோட உயிருக்கே அச்சுறுத்தல் வந்த ஒரு சர்ச்சைனா அது பீட்டா மேட்டர் தான். த்ரிஷா எப்பவுமே இந்த விலங்குகள் மீது அதீத அன்பு வச்சிருக்காங்க. திருநாய்களை தத்தெடுப்பது, விலங்குகளை துன்புறுத்த கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அவங்களோட வழக்கம். ஆனா 2017 தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா மிகப்பெரிய புரட்சியும் போராட்டமும் வெடிச்சது நமக்கு நல்லாவே தெரியும். ஜல்லிக்கட்டை தடை செய்யுங்கன்னு சொன்னதே இந்த பீட்டா அமைப்பு தான். இதனால தமிழ்நாட்டு மக்கள் பீட்டா மேல செம்ம கடுப்புல இருந்தாங்க. அந்த அமைப்போட முகமா இருந்த த்ரிஷாவை நோக்கி மொத்த கோபமும் திரும்பிச்சு. த்ரிஷாவுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் நெகட்டிவான கமெண்ட்ஸ் அள்ளிச்சு. அவங்களோட படப்பிடிப்பு இடத்துக்கே போய் மக்கள் போராட்டம் பண்ணாங்க. த்ரிஷாவை தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும், அவங்க படங்கள்ல தடை செய்யணும் அப்படின்னு கோஷங்கள் போட்டாங்க. நிலைமை கைமீறி போயிட்டு இருந்ததை பார்த்த த்ரிஷா எக்ஸ்தலத்திலிருந்து தற்காலிகமா விலகினாங்க. நான் எப்போதுமே தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவள், பீட்டா அமைப்புல இருந்து விலகுவதாக அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் கூலாச்சு. லவ் சினிமா சர்ச்சைகளை தாண்டி சமீப காலமா த்ரிஷாவை சுத்தி அரசியல் ரீதியான மற்றும் சக நடிகர்களால் உருவான சர்ச்சைகள் தான் பயங்கரமா பேசப்படுது. அதுல மிக முக்கியமானது மன்சூர் அலிகான் விவகாரம். லியோ படத்துல த்ரிஷா நடிச்சிருந்தப்போ அந்த படத்துல நடிச்ச மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட்ல த்ரிஷாவை பத்தி ரொம்ப அவதூறாகவும் அநாகரிகமாகவும் பேசினாரு. அவர் பேசின விதம் சோசியல் மீடியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதை பார்த்த த்ரிஷா சும்மா விடுவாங்களா? உடனே எக்ஸ்தலத்துல மன்சூர் அலிகான் பேசியது அருவருப்பானது. இனி என் வாழ்நாள்ல அவருடன் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு செம்ம காட்டமா தன் எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. த்ரிஷாவுக்கு ஆதரவா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் ரசிகர்களும் நின்னதை பார்த்து மன்சூர் அலிகான் கடைசியில த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஒரு பெண்ணோட தற்காப்புக்கும் உரிமைக்கும் குரல் கொடுத்த விதம் பலராலும் பாராட்டப்பட்டது. இவ்வளவு சர்ச்சைகள், இத்தனை நெகட்டிவிட்டி ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா இந்நேரம் சினிமாவே வேணாண்டா சாமி
சாமின்னு ஓடி இருப்பாங்க. ஆனா த்ரிஷாவுக்கு சினிமா மேல இருந்த காதலும் அவங்களோட விடாமுயற்சியும் அவங்கள சும்மாவே இருக்க விடல. எப்போதெல்லாம் த்ரிஷா மார்க்கெட் போச்சு, அவ்வளவுதான் த்ரிஷான்னு எல்லாரும் பேசினாங்களோ அப்போதெல்லாம் ஒரு தரமான கம்பேக் படம் மூலமா எல்லோரும் வாயையும் அடைப்பாங்க. அப்படி வந்ததுதான் விஜய் சேதுபதி கூட நடிச்ச 96 திரைப்படம். ஜானு அப்படிங்கிற கேரக்டர் இன்னைய வரைக்கும் 90ல பிறந்தவங்களுக்கும் 2K கிட்ஸுக்கும் தனக்கு ரொம்ப பிடித்த கதாநாயகியா மாறினாங்க த்ரிஷா. அதையும் தாண்டி மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவை பாத்திரத்துல த்ரிஷா நடிச்சப்போ த்ரிஷாவை தவிர வேற யாராலையும் அந்த கம்பீரத்தை கொண்டு வந்திருக்க முடியாதுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு த்ரிஷாவோட அழகும் நடிப்பும் அந்த படத்துல பேசப்பட்டது. லியோ, விடாமுயற்சி, தக் லைஃப், இப்போ தமிழ் சினிமாவோட டாப் கதாநாயகர்களோட ஒரே சாய்ஸ் நம்ம த்ரிஷா மட்டும்தான். த்ரிஷாவோட இந்த லைஃபை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. சினிமாவில் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும்னா அழகு திறமை மட்டும் போதாது, எதையும் தாங்குற இதயமும் எப்பவுமே தைரியமும் வேணும் அப்படிங்கிறது த்ரிஷா பார்க்கும்போது தெரியுது. தன் மீது வீசப்பட்ட கல்லை எல்லாத்தையும் தனக்கான சிம்மாசனத்தை உருவாக்க த்ரிஷா பயன்படுத்திக்கிட்டாங்க. வாய்ந்திகளை கண்டு அவங்க என்னைக்குமே அழுதது கிடையாது, பயந்து ஒழிஞ்சது கிடையாது. நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சா நமக்கான வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் த்ரிஷா தான். சர்ச்சைகளின் நாயகியா இருக்கிற த்ரிஷா பத்தி பல சர்ச்சைகள் பேசப்பட்டாலும் அண்மையில பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் விஜய் த்ரிஷா இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறாங்க. சங்கீதா விஜய விவாகரத்துக்கு பண்ணதுக்கு முக்கியமான காரணமே த்ரிஷா தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்கள் இன்னமும் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. த்ரிஷா அப்படின்னாலே சர்ச்சை, சர்ச்சை அப்படின்னாலே த்ரிஷா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க மாறி இருக்காங்க. இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் த்ரிஷாவுக்கு பல கோடி ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஒரு பெரிய விஷயமா பார்க்காம தன்னோட வேலையை சரியா செய்துகிட்டு இருக்காங்க. அதனாலேயே பல கோடி ரசிகர்கள் த்ரிஷாவை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.